நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமைகளுக்கும் வருங்கால இந்தியாவை உருவாக்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தர் இந்த பிரேயர்ல நீங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொன்மொழியை சொல்லும் போதும் அதாவது அவருடைய பொன்மொழிகளை நம்ம கேட்கிறோம். அதே மாதிரி அவர் சொன்ன 2 வார்த்தைகள் மூலமாக தான் உலகமே அவரை திரும்பி பார்த்தது. அதாவது எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனா ஆண்கள் பெண்கள் சொல்லி குறித்து பேசினார். ஆனால் அவர் பேசும்போது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு தன்னுடைய சொற்பொழிவை நிகழ்த்தினார். அதாவது சகோதர சகோதரிகளே, அதாவது உலகத்தில் பிறந்த அனைத்து பெண்களையும் தன்னுடைய சகோதரிகளாகவும் அனைத்து ஆண் மகன்களையும் தன்னுடைய சகோதரர்களாகவும் அவர் ஏற்றுக்கொண்டு பேசிய வார்த்தை தான் அவரை மிகவும் உயர்ந்த நிலைக்கு, முதல் வார்த்தையிலே அவருடைய உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் எங்கு சென்றாலும் அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்காக எண்ணற்ற மக்கள் கூடினார்கள். அவருடைய அதன் வாயிலாக அவர் பொன்மொழிகளை தெரிவித்தார். அவர் சிக்காகோ செல்வதற்கு முதல் காரணமாக இருந்தது நம்முடைய பக்கத்து, அதாவது முதல்ல நம்ம சிவகங்கை மாவட்டம் இல்லாமல் இருக்கும்போது ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தது. அதில் இருந்த மன்னர் பாஸ்கர பாண்டியன், சேது பாஸ்கரன் அவர்கள் தான் அவர்களுக்கு வந்த அழைப்பை, அந்த சொற்பொழிவை அழைப்பை மாற்றி சுவாமி விவேகானந்தர் சென்று சொற்பொழிவாற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை அறிந்து அந்த நமது மன்னர் அவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவுக்கு, அதாவது மன்னர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய இந்தியாவின் பெருமையை பறைசாற்றினார். அனைத்து உலகிற்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். அது ஒரு மிகவும் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மன்னர் அவர்கள் தான் இப்படி ஒரு மகானை, நல்ல ஒரு மகானை நமக்கு வழிகாட்டியாக தெரிவு செய்து அனுப்பியிருக்கார்கள். அதற்காக முதல்ல அந்த பாஸ்கர பாண்டியன் மன்னர் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அதை போன்று விவேகானந்தர் சொன்ன ஒவ்வொரு பொன்மொழியும், அவருடைய வார்த்தையில் வந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனிதனையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும். அப்படிதான் அவர் பேசியிருக்கிறாரு. அதனாலதான் அவரை பின்தொடர்ந்து நிறைய பேர் அவரை கல்யாணம் பண்ண கூட போய் ஆசைப்பட்டு போனவங்களாம் எத்தனையோ பேர் உண்டு. அப்பவும் கூட ஒரு பெண்மணி அவர் எங்கு சென்றால் கூடையை சென்று சொல்லும் பொழுது அந்த பெண்மணியை அவர் மனைவியாக ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார். அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நமக்கு நல்ல குழந்தை பிறகு சொன்னோன்னு அவர் சொன்னார், இப்பொழுது என்னை நீங்கள் உங்களது மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தெரிவித்தார்.